ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் வந்து ட்ரேடிங் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ட்ரேடிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைனான்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது. ஸோ பைனான்ஸில் எப்படி நாங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சிக்னலை வந்து சரியாக என்டர் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ மெயினாக நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால், ட்ரேடிங்கில் வந்து பைனான்ஸ் எக்ஸ்எம் அப்புறம் வந்து டிராஃப் இந்த 3 ட்ரேடிங்குமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் பைனான்ஸுக்கும் எக்ஸ்எம்முக்கும் நாங்கள் எங்களோட விஐபி சிக்னலையுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது பெய்ட் சர்வீஸ் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் பற்றின எந்த நாலேஜ் இல்லைனாலும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரேடிங் பற்றின எந்த நாலேஜ் இல்லாட்டியும் நீங்கள் இந்த சிக்னல்ஸ் குரூப்பில் கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாக ஃபண்டமெண்டல்ஸ் அனலிட்டிக்ஸ் வந்து பண்ண முடியும். பிகாஸ் நாங்கள் பண்ணுற அனலிட்டிக்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டோட அதை வந்து மார்க் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு கம்ப்ளீட்டாக நாங்கள் போடுவோம் டைப் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு கிளியர் ஐடியா எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களாக கூட அந்த சார்ட் பேட்டர்னை பார்த்ததோட நீங்களுமே ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ட்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பிசிலையும் சரி மொபைல் வியூலையும் சரி நான் ஷோ பண்ணுறேன். வாங்க போகலாம். This video is sponsored by Futures Private Limited. இவங்க ஒரு ஐடி சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் கம்பெனி. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், எஸ்இ ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிசினஸையும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள் இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும் இல்லை உங்களோட பிசினஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முதல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் 2 லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்கில் ஒன்று வந்து எங்களோட அஃபீஷியல் ப்ளாக்கோட லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் தென் இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நாங்கள் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு கீழே இன்னொரு லிங்க் இருக்கும். அது வந்து எங்களோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலோட லிங்க். அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் இல்லை அப்படின்னா கட்டாயம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரேடிங்கில் வர ரிவ்யூஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்எம் ட்ரேடிங்கோட ஃப்ரீ சிக்னல் கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஆன்லைன் மணி மேக் பண்ணுறது பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ கட்டாயம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பைனான்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வந்து பெய்ட் சிக்னல் வேணும் அப்படின்னா, அதாவது விஐபி சிக்னல் வேணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் இருக்குது. அதையுமே நீங்கள் அந்த குரூப்பில் வந்து பேசி எங்கள் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிரெக்டாக பைனான்ஸோட வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த பைனான்ஸோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வரதுக்கு எங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வரலாம். அந்த லிங்க்கை நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் மூலமாக லாகின் பண்ணலாம். ஸோ சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கூகுள் மூலமாக கூட லாகின் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் கேட்கும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட கூகுள் அக்கௌண்ட் மூலமாக நான் லாகின் பண்ண போகிறேன். ஓகேவா? சிம்பிள். இந்த மாதிரி தான் நீங்கள் இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி டிபாசிட் பண்ணுறது, எப்படி ட்ரேட் போடுறது, அதாவது நாங்கள் தர சிக்னலை எப்படி நீங்கள் ட்ரேடிங்கில் என்டர் பண்ணுறது, இது பற்றின எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு இமெயில் வந்துடுச்சு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரைவசி பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ண சொல்லுது. அதை ஒட்டவா எடுக்கலைன்னா நீங்கள் இந்த டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். வெல்கம் அபவுட் அப்படின்னு கேட்குது. ஸோ நோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிகாஸ் என்னை யாருமே இன்வைட் பண்ணலை. ஸோ அதனால் நான் நோ கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவா நீங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணணும். ஸோ நான் ஸ்ரீலங்கா கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்ரீலங்கா. ஸோ ரெண்டுக்குமே எடுத்துருச்சு. ஸோ இங்கே வந்து பாஸ்போர்ட் ஒரு டிரைவிங் லைசன்ஸ், ஐடி கார்டு. ஸோ இதில் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள்.
ஸோ கன்டின்யூ பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரம் கரண்ட் டிவைஸ். ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி ஃபோட்டோ இருக்குன்னா ஃப்ரண்ட் டைம் பேக் சைட் டைம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி கன்டின்யூ பண்ணலாம். இதுக்கு அங்கால என்னால் ஷோ பண்ண முடியாது. பிகாஸ் என்கிட்ட வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. போட்டால் ரெண்டுமே ரெஸ்ட்ரிக்டேஷன் ஆயிரும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ஐடி கார்டை ஒன்று இந்த சைடில் ஃப்ரண்ட் சைட்டையும் பேக் சைடையும் அப்லோட் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ஒரு கியூஆர் வரும். நீங்கள் ஃபோனில் செய்கிறீங்களான்னா நேராக போயிடும். இல்லைனா சம்டைம் கியூஆர் வரும். வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை வந்து அது ஸ்கேன் பண்ணும். ஸோ ஸ்கேன் பண்ணுறப்போ கண்ணை மூடுங்க, ஃபேஸ் இந்த மாதிரி திருப்புங்க, அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லும். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடும். ஓகேவா? இவ்வளோ தான் இது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற விஷயம். இதில் வந்து டவுட் இருந்தால் கட்டாயம் டெலிகிராமில் வந்து ஜாயின் ஆகி கேளுங்க. ஆல்ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஷோ பண்ணேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இதில் நீங்கள் டாலர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் டிபாசிட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டிபாசிட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகணும். சரியா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஹோமுக்கு வந்துட்டேன். ஹோமில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை கிரிப்டோ அப்படின்னு இருக்குது. அப்புறம் மார்க்கெட், ட்ரேட்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஏர்ன், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மேலே. ஸோ நீங்கள் இதில் வந்து பிசி வியூவில் போகிறீங்களா இருந்தால் இந்த ட்ரேட்ன்றதுக்கு போயிட்டு இங்கே P2P அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு போகலாம். சரியா? இதுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிள் தான். ஸோ மொபைல்லையுமே இது வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும். P2P அப்படின்ற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ மொபைலில் எப்படி இருக்குன்றதையுமே நான் இது முடிச்சுட்டு நான் அடுத்த விஷயத்தை காட்டேன். ஆல்ரைட். அந்த P2Pயை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து வரும். ஸோ ஸ்ரீலங்காவில் டாலர்ஸ் விற்கிறவங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதாவது ஸ்ரீலங்கன் ரூபீஸில் நான் இப்போது 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நான் 10,000 அப்படின்னு போட்டேன்னா இங்கே வந்து வரும். ஸோ யாரெல்லாம் இது ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அது இல்லாமல் இந்த பை நவ் அப்படின்றதுல நீங்கள் வாங்கலாம். ஸோ ₹318 வருது. ஸோ கீழே போக போக கூட்டிகிட்டு போகும். ஸோ இவர் தான் குறைய போட்டிருக்காரு. ஸோ நான் இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவீங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ₹16,000க்கு ஸோ நான் ₹10,000க்கு வாங்க போகிறேன். ஓகேவா? ஸோ ₹10,000 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ $31 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் தென் வந்து நீங்கள் இதை பை கொடுத்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் காட்டும். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை போட்டுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இவங்களுக்கு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இவங்க அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சிம்பிள். ஸோ இப்படி தான் நீங்கள் இதில் வந்து டிபாசிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடுக்கு ரெடி. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு மொபைல் வியூவில் இது எப்படி இருக்கும்னு காட்ட போகிறேன். ஸோ நான் இன்ஸ்பெக்ட் போயிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மொபைல் வியூக்கு மாற்றிக்கொள்கிறேன். ஸோ ஓகே. இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ மொபைலில் வந்து வெப்சைட்டாக வராது, மொபைல் ஆப்பாக வரும். ஸோ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போனீங்களா இருந்தாலே உங்களுக்கு வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அது வந்து இதில் ஷோ பண்ணலை. எனக்கு ஷோ பண்ண முடியல பிசியில் இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல வந்து மோர் அப்படின்ற ஒன்று காட்டும். ஸோ இங்கே வந்து உங்களோட லோகோ ஐகான் இருக்கும். இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து P2P அப்படின்ற ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ இந்த P2Pன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அவ்வளோதான். அதை தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அது ஓகே நீங்கள் இப்போ டிபாசிட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துட்டேன். எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துட்டேன். சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து நான் எங்களோட சிக்னலுக்கு போகலாம். சிக்னல் எப்படி வரும்ன்றதை காட்டுறேன். அதுக்கு எங்கே போய் இந்த சிக்னலில் போடணுங்கிறதையும் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ட்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே. இதில் வந்து ஸ்பாட் ட்ரேடிங், ட்ரேடிங் போர்ட்ஸ், அப்புறம் காப்பி ட்ரேடிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க ஃபியூச்சர் ட்ரேடிங் தான். ஸோ ஃபியூச்சர்ஸுக்கு போனீங்களா இருந்தால் இங்கே வந்து USDSM ஃபியூச்சர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணணும். ஸோ அதில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. சிம்பிள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வியூ வந்து வரும். பிசியில் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் உங்களோட இதில் வந்து வாரீங்க அப்படின்னா மொபைலில் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? சிம்பிள். இப்படி தான் வரும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் போட போகிறீங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து என்னோடய சிக்னலை காட்டுறேன். இப்போ வந்து டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி தான் சிக்னல் போடுவோம். ஸோ என்ன காயின் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். இது வந்து சார்ட். ஸோ சார்ட்டில் என்ன காயின் TNSR அப்படின்ற காயினை லாங் ட்ரேட் எடுக்க சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் இருக்கணும், லிமிட்டோட இல்லை. சரியா? ஸோ தென் இங்கே வந்து பார்த்தீங்களா இருந்தால் டோன்ட் ரிஸ்க் மோர் தென் 2% ஆஃப் யுவர் வாலெட் பேலன்ஸ். அதாவது உங்ககிட்ட $100 இருக்குது அப்படின்னா நீங்கள் 2% தான் இந்த ட்ரேடுக்கு வந்து என்டர் பண்ணணும். ஸோ கட்டாயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், நிறைய ஏர்ன் பண்ணுறதை விட நீங்கள் நல்ல ட்ரேட் போடுறது தான் விஷயம். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். உங்களோட ட்ரேடுக்கு நீங்களே நிறைய
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கொள்ளணும். ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். சரியா? ஸோ இப்போது இந்த தார ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரேடை வந்து ட்ரேட் பண்ணணும். இல்லாமல் ட்ரேட் பண்ண போகக்கூடாது. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த காயின். ஸோ இந்த காயின் TNSR அப்படின்ற காயினில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ இதில் வந்து நான் TNSR அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சரியா? சர்ச் பண்ணினதோட TNன்னு போட்டாலே எனக்கு TNSRன்றது வந்துடுச்சு. சரியா? வந்துடுச்சு. ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டைம் வந்து டே இதில் இருக்குது. நான் 15 மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். சரியா? இல்லைனா 1 ஹவரில் மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் வந்து ட்ரேட் எடுக்கணும். இங்கேருந்து வந்திருக்கு. ஸோ இதில் தான் நான் ட்ரேட் சொல்லியிருக்கேன். இங்கேருந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அப் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ இங்கே பார்க்கலாம், மேலேருந்து கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுன்றது தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரைட். இப்போ வந்து மார்க்கெட் ஆர்டர். சரியா? லிமிட் இல்லை, மார்க்கெட் ஆர்டர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பார்க்கலாம். ஓகே. ட்ரேட் போகிறதுக்கு இந்த இடத்துல வந்து க்ராஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஐசோலேட் அப்படின்னு இருக்குது. ஸோ க்ராஸில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலைன்னா உங்களோட அக்கௌண்ட் உள்ள அவ்வளோ மணி முடிவு வரையும் போகும். ஐசோலேட்டில் போட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ பட் வந்து நீங்கள் க்ராஸில் வச்சுருங்க. வச்சுட்டு ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் எவ்வளோ டாலர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. அதுக்கு இங்கே வந்து நீங்கள் லிமிட், மார்க்கெட், ஸ்டாப் லாஸ், ஸ்டாப் லிமிட் அப்படின்னு இருக்குது தானே. ஸோ நீங்கள் இங்கே வந்து மார்க்கெட்டில் தான் ட்ரேடை என்டர் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் மார்க்கெட் ஆர்டர்னு கொடுத்துருக்குறோம். அதனால தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க. சரியா? நாங்கள் லிமிட்டுன்னு கொடுத்துருந்தோன்னா நீங்கள் லிமிட்டை கிளிக் பண்ணணும். சரியா? ஸோ உங்களோட ட்ரேடில் நாங்கள் தர சிக்னலை நீங்கள் பார்க்கலாம் என்ன செய்யணுன்றதை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த காயினை சூஸ் பண்ணோம். அப்புறம் மார்க்கெட்னு இருக்கிறதுனால நாங்கள் நேராக இங்கே வந்து மார்க்கெட்ன்றதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் திருப்பி ட்ரேடுக்கு போகிறோம். சிக்னலில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது, இங்கே சிக்னலில் வந்து 2% தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆரேஞ்சில் இருக்கிறது வந்து ஸ்டாப் லாஸ், ப்ளூவில் இருக்கிறது வந்து லேபிள் என்ட்ரி ப்ரைஸ், அண்ட் தென் வந்து க்ரீனில் ரெட்டில் இருக்கிற லேபிள் வந்து ப்ராஃபிட் லெவல்ஸ். ஓகேவா? டேக் ப்ராஃபிட் லெவல்ஸ். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ளூவில் இருக்கிறது தானே என்ட்ரி. ஸோ 0.5.47 இருக்குது. ஸோ சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். மார்க்கெட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்தால் தான் நான் ட்ரேடுக்கு என்டர் பண்ணணும். இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது. சரியா? மார்க்கெட் அப் ஆயிடுச்சு. நான் இங்கே வச்சு தான் ட்ரேடை எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வச்சு ட்ரேடை எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வச்சு நான் சொன்னப்போ யாராச்சும் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே வந்துருக்கு, இன்னும் வரல. ஸோ அப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் ஆர்டர்னு எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் ட்ரேட் எடுக்க முடியுமானா முடியாது. நாங்கள் போடுற சிக்னலுக்கு மினிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ட்ரேடை என்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அடுத்த சிக்னலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். சரியா? இதுதான் கன்சிடர். அதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கலாம். இப்போ கரண்ட்லி மார்க்கெட் எவ்வளோ போகுது. சரியா? இதுதான் கரண்ட்லி மார்க்கெட்டோட ப்ரைஸ். ஸோ நாங்கள் ட்ரேட் எங்கே சொல்லியிருக்கிறோம், 15.47 சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் 15.36 போகுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ரேடை எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி போயிட்டு வந்துடுச்சு கீழே. சரியா? ஸோ அதுதான் விஷயம். இப்போது சப்போஸ் இது வந்து மேலே போகலை, இப்போ இப்படி போகலை அப்படின்றது வச்சுக்கிங்களேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு திருப்ப ஷோ பண்ணுறேன். ஓகே. ஆல்ரைட். இப்போ வந்து 15.47 இருக்குது. இன்னும் மார்க்கெட் அப் ஆகலை இந்த ட்ரேட். அப்போ இந்த ட்ரேடை திருப்ப எடுக்கலாம். நோ இஷ்யூ. ஓகே. இது வந்து இந்த ட்ரேட் எடுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் ஆர்டரில் வச்சுட்டு எவ்வளோ டாலர்ஸ் போட போகிறேன், 2%. உங்களோட வாலெட்டில் இருக்கிறதுல 2% தான் போட சொல்லியிருக்கோம். ஏன், இங்கே வந்து பாருங்கள் 2%. இது வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ நீங்கள் 2% தான் போடணும். நீங்கள் $10 வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் 2% தான் நீங்கள் அதுக்கு போடணும். சரியா? ஸோ நான் இப்போ 2% சைஸ் வச்சுட்டேன். அதே மாதிரி இங்கே TPNSLன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இது வந்து டேக் ப்ராஃபிட். ஸோ டேக் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், இங்கே 0.1990. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 0.1990 கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் என்ன கொடுத்துருக்கோம், 0.1361. சரியா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், 0.1361. ஓகே. இப்போ வந்து இங்கே பார்க்கணும், திருப்ப லாங் ட்ரேடாக சொல்லியிருக்கோம், ஷார்ட் ட்ரேடாக. ஓகேவா? பார்த்துட்டிங்களா? லாங். ஆல்ரைட். இப்போ நாங்கள் லாங் சொல்லியிருக்கிறதுனால பை லாங் அப்படின்னு இருக்குது. ஸோ லாங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேட் என்டர் ஆகிடும். இப்போ வந்து இங்கே பேமெண்ட் இல்லாதனால, அதாவது USDT இதில் இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் வந்து
டெமோ அக்கௌண்ட்டில் காட்டிகிட்ருக்கேன். இருந்திருந்தால் ட்ரேட் வந்து என்டர் ஆகிருக்கும், இங்கே வந்து பொசிஷன் ஓப்பன் ஆகிருக்கும். மார்க்கெட் எப்போயுமே பொசிஷனுக்கு போட்டதுக்கப்புறம் கீழே வரும். இப்போ இங்கே வச்சு ட்ரேட் சொல்லியிருக்கோன்னு வச்சிங்களேன், மார்க்கெட் இங்கே ஸ்டாப் லாஸுக்கு கிட்ட வந்துட்டு தான் மேலே சம்டைம் போகும். சம்டைம் அப்படி இல்லாமல் மேலேயே போகலாம். சம்டைம் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணலாம். இதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட் கீழே போகுதுன்னு சொல்லி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட் அப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, இருந்ததுலேயே நீங்கள் லாஸ் ஆகிட்டு போயிடுவீங்க. பொறுமைன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்று டேக் ப்ராஃபிட் படும் வரை வெயிட் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து டேக் ப்ராஃபிட் பட்டதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் படும் வரை வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஒன்று நீங்கள் டேக் ப்ராஃபிட் படும் வரை வெயிட் பண்ணணும், இல்லைனா ஸ்டாப் லாஸ் படும் வரை வெயிட் பண்ணணும். இதுதான் மெயின் விஷயம். அடுத்த விஷயம், இப்போது நாங்கள் கொடுக்குற ட்ரேடில் எல்லாத்துலேயுமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து எதுவுமே அப்டேட் பண்ணலை, சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து புக் 100% ஆஃப் த ட்ரேட் ஆன்ஸ் டிபி ரீச். ஓகேவா? டிபியை ரீச் பண்ணிச்சுன்னா 100% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து ரெக்கமெண்ட் டெஸ்ட் லெவரேஜ். லெவரேஜ் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சரியா? இப்போ இது வந்து எல்லாம் ஓகேவா? இதெல்லாம் ஓகே, சரியா? இதில் நீங்கள் லெவரேஜ் வைக்கணும். ஸோ லெவரேஜ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஓகேவா? இது வந்து லெவரேஜ் நாங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கோம், இங்கே 4% தான் வைக்கணும். இது வந்து ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் கூட வச்சிங்கன்னா கூட ப்ராஃபிட் வரும், அதே மாதிரி லாஸில் போனால் கூட லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 4 வச்சுருக்கோன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா 4வே வைங்க, நோ இஷ்யூ, எதுவுமே குறையாது. ஓகேவா? 4 வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை நீங்கள் 2% வச்சுருங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்புறம் வந்து டேக் ப்ராஃபிட் செட் பண்ணியாச்சு. பை லாங் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிரும் ட்ரேட். இவ்வளோ தான் விஷயம், சரியா? கட்டாயம் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேடை கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் ஒரு சில இதில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம், என்னென்னா இது வந்து ரீச் ஆனதோட TP1 க்ளோஸ் ஆகிரும், க்ளோஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி ஒரு சில இடத்துல நாங்கள் சொல்லியிருப்போம், நீங்கள் TP1 ரீச் ஆனதோட, இந்த இடத்துல சொல்லியிருப்போம், TP1 ரீச் ஆனதோட உங்களோட ஸ்டாப் லாஸை என்ட்ரி ப்ரைஸுக்கு கொண்டு வாங்க. அதாவது இப்போது நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க ஸ்டாப் லாஸ் இந்த அமௌண்ட், சரியா? நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கீங்க இந்த இடத்துல, ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே வந்து கொடுத்துருவோம், இல்லை டைப் பண்ணி இங்கே போட்டுருவோம். ஸோ போட்டுட்டோம், நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரேடில் இது வந்து மேலே வந்துடும். ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கிறது மேலே வந்துடும். அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்க ஸ்டாப் லாஸ் வந்து மேலே போயிடும். ஸோ மேலே மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது, அப்போ வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற டைமில் தான் நாங்கள் அதை கொடுப்போம். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட் இங்கே போயிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் மேலே மேலே போக போகுது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளலாம் ட்ரேடை, சரியா? இதுதான் விஷயம். ஸோ அப்படி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னா, நீங்கள் நார்மலாக இந்த டேக் ப்ராஃபிட் 1 அடிச்சுட்டு நீங்கள் ஹிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதுதான் ட்ரேட் பண்ணுறதுக்கான விஷயம். இப்படி தான் நீங்கள் பைனான்ஸில் ட்ரேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை எப்படி பார்க்கணும்ன்றது சொல்லி தந்துட்டேன். இது காயின், இது வந்து என்ன ட்ரேட் பண்ணணும், ஷார்ட்டாக லாங்கான்றது. அப்புறம் வந்து இங்கே வந்து மார்க்கெட்டாக லிமிட்டாக நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். அண்ட் தென் இங்கே வந்து உங்களோட டோட்டல் பேலன்ஸில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ற விஷயம். அதே மாதிரி இது வந்து டேக் ப்ராஃபிட் எடுத்தோன்னே நீங்கள் புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கொள்ளணுமா, இல்லை வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணணுமா அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்லுவோம், அதை பார்த்துக்கொள்ளணும். இதில் ஆரேஞ்சில் இருக்கிறது வந்து ஸ்டாப் லாஸ், அதாவது இது. ஸோ இங்கே வந்து அடுத்த விஷயம், ப்ளூவில் இருக்கிறது வந்து என்ட்ரி ப்ரைஸ், க்ரீனில் இல்லைனா ரெட்டில் கொடுக்குறது வந்து டேக் ப்ராஃபிட். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து வந்து லெவரேஜ், ஓகேவா? இவ்வளோ தான் இந்த விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் தென் இந்த சிக்னல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடிங்க்கு வந்து சிக்னல்ஸை வந்து கெட் பண்ணி நீங்களுமே ப்ராஃபிட் பண்ணிக்கிறதுலேயே போக முடியும். எக்கச்சக்கமான பேர் வந்து ஆல்ரெடி நிறையவே ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ரிவ்யூஸையுமே ஆல்ரெடி நாங்கள் எங்களோட சேனலில் போட்டு கொடுத்தா இருக்கோம், டெலிகிராம் சேனலில். ஓகே கைஸ், see you soon. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.